சமூக வலைதளங்களில் பிரபலமான இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கவர் தான் ராகுல். இவரோட இறப்பு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இவரோட இறப்புக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது பைக்கு கட்டுப்பாட்டை மீறி பேரிகேட்டில் மோதி இவர் ஆக்சிடென்ட் ஆகியிருக்காரு. ஆக்சிடென்ட் ஆன உடனே மருத்துவமனையிலையும் சேர்த்துருக்காங்க. அங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பலனின்றி அவர் இறந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் அவரோட குடும்பத்தினர் மத்தியிலையும் சரி, அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் சரி மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு இழப்பாக மாறி இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் நிறைய இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் வந்து அவரோட இறப்புக்கு இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகர்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. இது உண்மையான நியூஸா பொய்யான நியூஸா எதுவுமே தெரியலையே, ஏன் இவருக்கு இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பதிலை சொல்லணும்னா அவர் உண்மையாகவே இறந்துட்டாரு. காரணம் வந்து இந்த பைக் விபத்து தான். ஸோ ஈரோட்டை சேர்ந்த ராகுல் வந்து சமூக வலைதளங்களில் நிறைய காமெடி வீடியோஸ் போட்டிருக்காரு. இது மூலியமா ரசிகர்களை மகிழ்விச்சுட்டும் வந்துகிட்டு இருந்தாரு. ஒரு 7 லட்சம் ஃபாலோவர்ஸை வச்சிருக்காரு. சினிமா வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த ராகுலுக்கு இப்பேற்பட்ட விபத்து ஏற்பட்டு உயிர் பிரிந்தது யாருனாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா மாறி இருக்கு. இவரோட இறப்புக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் உங்களோட இரங்கலை தெரிவிங்க.